ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையிலும் குட்டி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. குட்டீஸ்க்கு தேவையான கதைகள், பாட்டுகள், ஸ்லோகா அண்ட் கிராஃப்ட் இது எல்லாமே உங்களை தேடி வரும். ஹாய் குட்டீஸ், ஜெகநாதன் குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? அத சொல்ல ரம்யா திருமுருகன் வந்திருக்கேன். டுபீல் அப்படிங்கிற பயங்கரமான சத்தம் பார்த்தா ஜெகநாதன் கார் மேல ஒரு கார் வந்து மோதி இருந்தது. மோதினவன் தண்ணி அடிச்சிருந்தான், தெளிஞ்சிருச்சு. இருந்தாலும் அவனுக்கு பயமா இருந்தது. அதனால கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டான். சில நிமிடங்கள் ஜெகநாதன் குடும்பத்துக்கிட்ட யாருமே வரல. 5 நிமிஷம் கழிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மிலிட்டரி மேன் அந்த பக்கமா வந்தாரு. அவரு ஜெகநாதன் குடும்பத்தை பார்த்து பரிதாபப்பட்டாரு. அந்த பக்கமா வந்த காருங்களை நிப்பாட்டி பார்த்தாரு. யாருமே ஆக்சிடென்ட் கேஸ எடுத்துட்டு போக விரும்பல. அதனால அந்த மிலிட்டரி மேனுக்கு வருத்தம் இருந்தது, கோபமும் இருந்தது. 108க்கு போன் பண்ணாரு. 10 நிமிஷத்துல ஆம்புலன்ஸ் அந்த இடத்துக்கு வந்தது. ஜெகநாதன் குடும்பத்தை எடுத்துட்டு போச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோனையும் போலீஸுக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத தெரியப்படுத்திட்டாங்க. இப்ப 4 பேத்துக்கும் சிகிச்சை அளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நர்ஸுக்கு ஒரு குழப்பம், ஜெகநாதன் குடும்பமே இங்க இருக்கு, யாருக்கு விஷயத்தை தெரியப்படுத்துறது அப்படின்னு ஒரு யோசனையோட ஜெகநாதன் பர்ஸ ஆராய்ச்சி பண்ணும்போது அவரோட ஐடி கார்டு இருந்தது. அவர் வேலை செஞ்ச பேங்குக்கு போன் பண்ணி மேனேஜருக்கு விஷயத்தை தெரியப்படுத்தினாங்க. மேனேஜர் தன்னோட அசிஸ்டன்ட் சிவகுமாருக்கு விஷயத்த சொல்லி ஜெகநாதனோட பர்சனல் ஃபைல எடுத்து வைக்க சொன்னாரு. 15 நிமிஷத்துல ஜெகநாதனோட பர்சனல் ஃபைல் மேனேஜர் கையில. மேனேஜர் அவங்க அப்பாவுக்கு விஷயத்த தெரியப்படுத்தினாரு. அத கேட்ட உடனே மாரிமுத்து அவங்க அப்பா மலை போல அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அத பார்த்த உடனே அமுதா என்ன என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அம்மா அமுதா கேட்கும் போது அவங்க அப்பானால பதில் சொல்றதுக்கு அழுவைய நிப்பாட்டவே முடியல. ஒரு வழியா 2 பேரும் அழுது முடிச்சு ராமநாதபுரத்துல இருந்து மதுரைக்கு ட்ரெயின் மூலமா வந்துட்டு இருந்தாங்க. வர வர அவங்க அம்மா அழுதுகிட்டே வந்தாங்க. அவங்க அப்பாவுக்கும் அழுகை இருந்தது, ஆனா தன்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தார். ஒவ்வொரு ஜங்ஷன்லயும் ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு மாரிமுத்து. ஹாஸ்பிட்டல்ல உண்மைய சொல்ல முடியாத நிலைமை அப்படிங்கறதுனால அவர்கிட்ட சமாளிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நேர்ல வந்தா சொல்லிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கினோனையும் ஒரு ஆட்டோ பிடிச்சாங்க. ஆட்டோல ஏறி மதுரை ஜிஹெச்சுக்கு போனாங்க. ஜிஹெச்சுக்கு போனோனையும் டாக்டர் கிட்ட என் மகனுக்கு ஒன்னும் ஆயிடலையே அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டாரு மாரிமுத்து. சாரி, எங்களால ஒரு உயிரை காப்பாத்த முடியல அப்படின்னு டாக்டர் கைய விரிச்சாரு. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க டாக்டர் பிளீஸ் அப்படின்னு மாரிமுத்து அழுதுகிட்டே கெஞ்சி கேட்டாரு. அது எந்த உயிரா இருக்கும் தெரிஞ்சுக்கணுமா? அடுத்த எபிசோட பாருங்க குட்டீஸ். உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு கமெண்ட் பண்ணுங்க குட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.